எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஒழிப்புத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் யாரை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாள் சிட்டி கமிஷனர் அவர்களை போட்டிருக்காங்க. கடந்த ஆட்சியில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு. அது ஆதாரத்தோடு பல இடங்களில் சமர்ப்பித்தாங்க. ஏன் நம்ம சார் சவுக்கு சங்கர் கூட அவர் அவ்வளோ விஷயங்கள் நோண்டினார். இவ்வளோ ஏன் இப்போ தாவக கட்சியில் மந்திரியாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவரை முதல்ல இடம் மாற்றுங்க, கிட்டத்தட்ட மாநிலம் கடத்துங்க, வேறு மாநிலத்தை கொண்டு போய் போடுங்க, இந்த மாநிலத்தில் அவர் இருக்கக்கூடாது, அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட முறைகேடு வச்சார். அதாவது தாவேகா தேர்தலுக்கு முன்பு அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் லஞ்சம் வாங்கின ஒருத்தவரை இந்த ஆட்சியில் லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரியாக போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, திருடங்கையில் சாவி கொடுக்குற மாதிரி இருக்கு. அவனை இன்னும் ஈஸியாக திருடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கணும், ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இந்த வேலையை சார் விஜய் அவர்கள் சிஎம் செஞ்சுருந்தா, ஆனால் இது தப்புண்ணே, போனதை நம்மளே எதிர்த்து பேசியிருக்கோம் அப்படி சொல்லணும்ல. எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இதை தாவேக்கால சொன்னோம்னா அது தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அண்ணன் திருத்த பார்க்குறாரு, திருடங்கையிலே சாவி கொடுத்து நீ திருடாமல் இருக்கணும்னு அவர் திருத்த பார்க்குறாருங்கிறாங்க. நீங்கள் திருத்த வந்திருக்கீங்களா, நாட்டை வழிநடத்த வந்திருக்கீங்களா? திருடனுக்கு திருடிட்டா ஒரு தடவை திருடினாலும் திருட்டு தான், 1000 தடவை திருடினாலும் திருட்டு தான். அவனுக்கு அந்த தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் ஈஸியாக செஞ்சு கொடுக்குறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள, அதாவது அருண் அவர்களுக்கும் தாவேக்கா கட்சி நிர்வாகிகளும் ஏதோ உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பேரம், ஒரு குதிரை பேரமோ, இல்லை உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏதோ இருந்துச்சான்னு தெரியல, இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இது முழுக்க முழுக்க அவர் யோசிச்சு செஞ்சுருக்கணும். இது விஜயோட கண்காணிப்பில் இல்லாமல் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு எக்ஸ் சிட்டி கமிஷனுங்கிறப்ப இது கண்டிப்பாக ஒரு மறுபரிசீலனை பண்ணணும். இது தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை கண்டிப்பாக கொண்டு வரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தமிழ் தேசியம், நாம் தமிழர்.